நெல்லை மாநகராட்சியில் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வளர்ப்பு பிராணிகள் தொடங்கி குழந்தைகள், முதியவர்கள் பலரும் நாய்க்கடியால் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தெருநாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? நெல்லை மாநகராட்சியில் 7வது வார்டுக்கு உட்பட்ட மணகாவளம் பிள்ளை நகர் பகுதியில் தெருநாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள காமராஜர் தெரு, ஆசாத் தெருக்களில் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்த நாய்களில் சில வீட்டு வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டிகள் மற்றும் கோழி, சேவல்களை கடித்து கொன்று விடுகின்றன. வீட்டில் வளர்க்க 30,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிய வெளிநாட்டு பூனை ஒன்றை நாய்கள் கடித்து கொன்று விட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர் மனம் குமுறுகிறார். ஆடு, கோழி, பூனை என கடித்து கொன்ற நாய்கள் தற்பொழுது தெருவில் விளையாடும் குழந்தைகளையும் துரத்தி கடிக்க ஆரம்பித்து விட்டன. நாள்தோறும் 5 பேரையாவது தெருநாய்கள் கடிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதனால் சாலையில் நடக்கவே மிகுந்த அச்சமாக உள்ளது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மேலும் அதிகாலையில் வீடுகளுக்கு பால் ஊற்ற வந்த பெண்மணியை நாய்கள் துரத்தி கடித்த சம்பவமும் அரங்கேறி உள்ளது. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த தங்கள் பேரனை கடித்து விட்டதாக முதியவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு நபரும் நாய்க்கடியால் தாங்கள் சந்தித்த பிரச்சனைகளை கண்ணீருடன் கூறுகின்றனர். எங்கள் வீட்டில் 5 ஆட்டுக்குட்டி போயிருக்கு சார், 5 கோழி போயிருக்கு, 2 பூனை போயிருக்கு. என் பேரன் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரன்னு கேட்டிங்கன்னா என் பேரனுக்கு தான் சார் ரொம்ப தலையில் அடி. கீழே விழுந்து நாய் கடிச்சு முட்டெல்லாம் இழைச்சி மூக்கிலலாம் அடிபட்டு பிள்ளைனுக்கு ரொம்ப உயிர் பிழைச்சதே மறுபிழப்பு தான் சார். ஆனால் வச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மாநகராட்சி தான் இது காரணம். பார்த்துக்கோங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா 3-4 தெருவில் உள்ள மக்கள் ஃபுல்லாக எல்லாருமே ஏதாவது போராட்டம் பண்ண தான் செய்வோம். வேறு வழியே கிடையாது, இதுக்கு வேறு தீர்வு கிடையாது. நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியாச்சும் ஒருத்தர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிங்க. இந்த போராட்டத்தில் இறங்கிட வேண்டியது தான். நாயை தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போயிருங்க. மாநகராட்சிக்கு தயவு செஞ்சு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். நான் பிடிச்சிட்டு போங்க. தெருவில் நாய்கள் சுதந்திரமாக திரிகின்றன. ஆனால் மக்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்ல முடியவில்லை. வீட்டில் ஆசையாய் பூனை குட்டிகளையோ ஆட்டுக்குட்டிகளையோ வளர்க்க முடியவில்லை. நாய்க்கடி தொல்லை குறித்து தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகாரளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். தொடர்ச்சியாக தெருநாய்களால் கடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வரும் தங்கள் பகுதி மக்களின் துயர் துடைக்க மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு நாளைக்கு 5 பேரை கடிக்கி. நான் அந்த பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஆட்கள் அலறுது. எனக்கு அதனால நல்லெல்லாம் வருது. ஆட்கள் கடித்து ஓடிட்டு அலையுது. எனக்கு அதை பற்ற முடியலை. அந்த கடை பக்கத்தில், கடை பக்கத்தில் அங்கே தான் ஒரு 50 நாய் கிடக்கு. ஒரு நாய்க்கு 5 பேரை கடிக்க 10 குட்டியை கடிக்கி. ஒரு ஆள் போக முடியலை. அதனால ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பக்கத்தில் எனக்கு வீடு. தொந்தரவு தாங்க முடியல. இதுக்கு பெரிய நடவடிக்கை இதுக்கு உடனே எடுக்கணும். தெருநாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள், விலங்குகள் நல ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்து திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.